Hi students, new semester, new paper start பண்ணலாம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் கோர் பேப்பர். எந்த அளவுக்குன்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சோஷியல் சயின்ஸு அப்படிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பேசிக்கான பேப்பர் இது. அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பேப்பர். சோசியல் சயின்ஸ் பேப்பர் படிக்கிறது நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் அந்த சோசியல் சயின்ஸ் பேப்பர் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருந்ததுன்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபின்னு இருக்கும். ஹிஸ்ட்ரி ஒரு டீச்சர் வந்து எடுப்பாங்க, ஜாகிரஃபி ஒரு டீச்சர் வந்து எடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் படிக்கிறப்போ அதெல்லாம் வந்து சோஷியல் சயின்ஸுன்னு காமன் பேப்பராக மாறிடுச்சு. அது மாதிரி தான் நாங்கள் படிக்கிறப்போ இந்த பேப்பர் எப்படி இருக்கும்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு ஒரு பேப்பர் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் ஒரு பேப்பர் இருக்கும். Now we combine these two concepts and studied as a paper object-oriented software engineering. ஸோ இந்த பேப்பரில் எப்படி இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மாறுச்சு, ஆப்ஜெக்ட் இன்ஜினியரிங்கோட ஸ்டோரி என்ன, ஸோ என்ன இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்படி அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மாறுச்சு அப்படிங்கிற கதை உங்களுக்கு சொல்கிறேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எப்போது உருவாச்சு அப்படின்னா 1940ஸ்லேருந்து ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அதில் நிறைய டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. மார்க்ரெட் ஹாமில்டன் அப்படிங்கிறவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அவங்க தான் வந்து எம்ஐடி லேபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க தான் வந்து சிஸ்டம் டெவலப்மெண்ட், ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்ரோச், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறதுக்கே வி நீட் சம் ப்ராசஸ், வி நீட் சம் அப்ரோச்சஸ் அப்படிங்கிறத வெளியே சொன்னதே வந்து மார்க்ரெட் ஹாமில்டன்கிற இன்ஜினியர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜர் பிரஸ்மேன், ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஹீ பிளே அ மேஜர் ரோல் இன் த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்ட். 1960s அவர் வந்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கவே வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து அவர் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து டில் 2023 வரைக்கும் ஹீ ரிலீஸ்டு மோர் தேன் 9 எடிஷன்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் புக். ஸோ ஸ்டில் நம்ம அந்த அவரோட புக்கு தான் வந்து இன்னுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் ரோஜர் பிரஸ்மேன் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கான்செப்டை வேர்ல்டு லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியுமே வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த மாதிரியான டிசைனிங் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சர் டிசைன், அந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணி தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மலி தே யூஸ் த டேட்டா ஃப்ளோ டயக்ராம் அண்ட் தென் ஃப்ளோ சார்ட்டு, இல்லை வேறு ஏதாவது ஒரு டிசைனிங் மெத்தடாலஜியில் தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் இந்த மெத்தடாலஜி வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. பட் ஆனால் போக போக வந்து நிறைய டிஃபிகல்ட்டியாக அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்னா சாஃப்ட்வேரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாடலில் சேஞ்ச் பண்ணால் எல்லா மாடல்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டியூரிங் தட் டேஸ். ஸோ அப்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கே ஒரு பெரிய க்ரைசஸ் தான் வந்து பார்த்துச்சு. ஸோ எல்லோரும் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ தெர் இஸ் நோ பெட்டர் சொல்யூஷன் ஃபார் திஸ், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் தான் வந்து கிரீடி பூச் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நியூ ஐடியா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ப்ராஜெக்டை இல்லைன்னா ப்ரோக்ராமை ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம திங்க் பண்ணாமல் ஒய் டோன்ட் வி திங்க் அ ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஐடியாவை டிசைன் பண்ணார். அதே டைமில் வந்து ஜேம்ஸ் ரம்பாக் அப்படிங்கிறவர் வந்து ஓஎம்டி ஆப்ஜெக்ட் மாடலிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து டிசைன் பண்ணார். ஐவர் ஜேக்கப்சன் அப்படிங்கிறவர் ஆப்ஜெக்டரி அப்படிங்கிற ஒரு மெத்தடையும் டிசைன் பண்ணியிருந்தார். இப்போது ஒரு நியூ ப்ராப்ளம் வந்துச்சு. 3 பேருமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்டை தான் சொல்கிறாங்க. ஆனால் 3 பேரும் வேறு வேறு நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, வேறு வேறு டயக்ராம்ஸு, வேறு வேறு மெத்தட்ஸு, எதை ஃபாலோ பண்ணுறது, இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஒரே ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து அந்த அந்த எராவில் இருந்தவங்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மெத்தட் வார் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்போ ஐவர் ஜேக்கப்சன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய டெக்னிக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு, ஒரு நியூ கான்செப்ட் ஒண்ணு கொண்டு வந்தாரு. என்னன்னா யூஸ் கேஸ். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் எப்படி அத ஒரு ப்ராஜெக்ட்ட திங்க் பண்றாங்க அப்படிங்கிறத மாத்தி, ஒரு யூசர் எப்படி திங்க் பண்ணுவாங்களோ, அதுக்கேத்த மாதிரி அந்த டிசைனிங்க மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கான்செப்ட்ட அவரு வந்து கொண்டு வந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? மார்க் செக் பண்ணுவாங்க, லாகின் பண்ணுவாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க. லாக்ஸ செக் பண்ணுவாங்க. ஒரு ஃபேக்கல்ட்டியோ, ஒரு ஸ்டாஃபோ என்ன பண்ணுவாங்க? அவங்களோட மார்க் என்ட்ரியவோ, அட்டெண்டன்ஸ் சிஸ்டத்தையோ வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்குறப்போ, சாஃப்ட்வேர டிசைன் பண்றது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி வந்து ஐவர் ஜேக்கப்சன் வந்து ஒரு ப்ரொபோசல வைக்கிறாரு. இருந்துமே வந்து இன்னமுமே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான நொட்டேஷன் சொல்றாங்க. ஒருத்தர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அனாலிசிஸ்ங்கிறாங்க. ஒருத்தர் ஆப்ஜெக்ட் மாடலிங் டெக்னிக்ஸ்ங்கிறாங்க. ஒருத்தவங்க யூஸ் கேஸுங்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொட்டேஷன இன்ட்ரோடியூஸ் பண்ணா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொட்டேஷன யூஸ் பண்ணா, எப்படி ஒரு காமனா வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ரன் பண்றது? அப்ப இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு காமன் லாங்குவேஜ் வேணும் இல்லையா? அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ட டெவலப் பண்றதுக்கே ஒரு காமன் லாங்குவேஜ் வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால கிரேடி பூச், ஜேம்ஸ் ரம்பாக், ஐவர் ஜேக்கப்சன் இவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு புது கான்செப்ட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஒரு புது லாங்குவேஜவே டெவலப் பண்ணாங்க. இட் இஸ் கால்ட் யூனிஃபைடு மாடலிங் லாங்குவேஜ். இந்த 3 பேத்தையுமே வந்து சாஃப்ட்வேர் வேர்ல்டு எப்படி கூப்பிடுதுன்னா, த்ரீ ஆம்பியர்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுது. ஸோ அவங்க அவங்க 3 பேரும் சேர்ந்து உருவாக்குன அந்த மாடலிங் லாங்குவேஜ் தான் வந்து இன்னமும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். யூனிஃபைடு மாடலிங் லாங்குவேஜ். இன்னைக்கு எல்லாருமே வந்து டயகிராம்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில யூஸ் பண்ற எல்லா டயகிராம்ஸுமே லைக் யூஸ் கேஸ் டயகிராம், கிளாஸ் டயகிராம், சீக்வென்ஸ் டயகிராம், ஆக்டிவிட்டி டயகிராம் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த 3 பேர் தான் வந்து ஒரு அடித்தளமா இருக்காங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு மாறி, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைனுக்கு மாறி, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா நிக்குது. ஸோ இப்ப எல்லாருமே வந்து யுஎம்எல் மூலமா தான் வந்து சாஃப்ட்வேர் டிசைனிங்க பண்ணிட்டுருக்காங்க. அ நம்ம இந்த சப்ஜெக்ட்ல வந்து நம்ம எப்படி வந்து அந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க டிசைன் பண்றது அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டீங்களா? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. இந்த அம்மா விட்டாலே 2 நாளைக்கு பேசும். இதில ஹிஸ்ட்ரி ஆஃப் ஓஏசின்னா இன்னும் எத்தன நாளைக்கு பேசுமோன்னு தெரியல. அதானே நினைக்கிறீங்க? இப்பவே கண்ண கட்டுதே! அந்த ஸ்டேஜ்ல இருக்கா? ஆனாலும் வரலாறு ரொம்ப முக்கியம் ஸ்டூடண்ட்ஸ். எங்க ஆரம்பிக்கிறோங்கிறது தெரிஞ்சா தான், அடுத்து திருப்பி நம்ம எங்க போகணுங்கிறது தெரியும். இல்லைன்னா ஆரம்பிச்ச இடத்துலயே போய் நின்றுவோம். ஓகே? வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஃபார் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேர்ல்ட். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ப்ராசஸ்னா என்ன? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, மாடல் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பாய்.